ஹார்திக் பாண்டியா கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ச்சியாக படுமோசமாக சொதப்பிட்டிருக்காங்க. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறினாலே அது பெரிய சாதனை தான் அப்படின்ற நிலை தற்போது இருந்துட்டு இருக்கு. கடந்த சீசன் துவக்கத்தில் சொதப்பிய மும்பை இந்தியன்ஸ் அணி அதன் பிறகு அதனடி கம்பேக் கொடுத்து பிளே ஆஃப் சுற்றுக்கு கடைசி அணியாக தகுதி பெற்றாங்க. இந்த முறை இதே போன்ற ஒரு நிலைமை தான் இருக்கு. இதுவரைக்குமே முதல் 8 போட்டிகள்ல 2 வெற்றிகளை மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் அணி பெற்றிருக்காங்க. அடுத்த 6 போட்டிகளிலுமே வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காங்க. இப்படி மும்பை இந்தியன்ஸ் அணி நட்சத்திர வீரர்கள் சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோர் இந்த முறையுமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. பும்ரா முதல் 8 போட்டிகள்ல மொத்தமுமே 2 விக்கெட்டுகள் தான் எடுத்திருக்காரு. சூரியகுமார் யாதவுமே 20 சராசரியில 162 ரன்களை தான் எடுத்திருக்காரு. இப்படி முக்கிய வீரர்கள் சொதப்பல் தான் மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய தொடர் தோல்விகளுக்கு காரணமா இருக்கா. கேப்டன் ஹார்திக் பாண்டியாவுடைய செயல்பாடு பிடிக்காத காரணத்தினாலதான் அதிருப்தியில் இருக்கும் சீனியர் வீரர்களாக சிறப்பாக செயல்பட முடியல அப்படின்னு தெரிய வந்திருக்கா. இது குறித்து மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பும்ரா, சூரியகுமார், ரோஹித் சர்மா ஆகியோருடன் பேச்சுவார்த்தையுமே போயிட்டு இருக்கா. அப்போது பேசிய சீனியர் வீரர்கள் ஹார்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சி எங்களுக்கு அழுத்தங்களை கொடுக்குது. களத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது அப்படின்றத ஹார்திக் பாண்டியா தான் முடிவு பண்றாரு. இந்திய அணியில கூட இப்படி ஒரு நெருக்கடியையும் அழுத்தங்களையுமே நாங்க சந்தித்தது கிடையாது அப்படின்னு புகார் வச்சிருக்காங்க. ஆகையால கூடிய விரைவிலேயே ஹார்திக் பாண்டியா கேப்டன் பதவியிலிருந்து நீக்க இருக்காராம். சோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி 3 கேப்டன்களாக மாற்ற இருக்காங்களா. ஒன்று ஹார்திக் பாண்டியா, இன்னொருவர் ரோஹித் சர்மா, இன்னொருவர் சூரியகுமார் யாதவ் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் 3 பேருமே கலந்துரையாடி அதற்கு உட்பட்டு தான் முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு மும்பை அணி நிர்வாகம் 3 பேருக்கிட்டையுமே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.